சூசன் ரூமை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா ரூமுக்கு போகிறாரு. போயிட்டு க்ளீன் பண்ணுறாரு. க்ளீன் பண்ணும்போது ஒரு பாட்டில் கிடக்குது. இது என்ன பாட்டிலாக இருக்கும்? சரி கீழே போயிட்டு நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூசன் இந்த பாட்டிலை எடுத்துகிட்டு வந்து காட்டுறாரு. அதை ஸ்வேதா பார்க்குறாங்க. ஐயோ, இது குழந்தைய கலைக்கிற மருந்து. இது கொஞ்சம் ஹெவி டோசேஜ் கொடுக்கவே கூடாது. கொடுத்தா உயிருக்கே ஆபத்தாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே வீட்டில் இருக்க பேச்சு எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அப்படியே எழுந்து நிற்கிறாங்க. என்னது இது, ரெஜினா இப்படி எல்லாமா பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக அஞ்சலி ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் முத்தழகுக்காக மருந்து வாங்கிட்டு போனீங்க. கடைசியில் அந்த மருந்து சாப்பாட்டை நீங்களே சாப்பிட்டுட்ருக்கீங்க. வயிற்றில் குழந்தை இருந்தால் குழந்தை இறந்துருக்கும். ஆனால் உங்கள் வயிற்றில் குழந்தை இல்லை. அதனால் அந்த கர்ப்பப்பை அப்படியே புண்ணாயிடுச்சு. இனிமேல் உங்களுக்கு குழந்தை பிறக்கறதே கஷ்டம் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே அஞ்சலி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. 2 பேருமே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வராங்க. வந்தவுடனே எல்லாருமே பார்க்குறாங்க. அப்போ முத்தழகும் வராங்க. முத்தழகு கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. முத்தழகு பயங்கரமாக கோவப்படுறாங்க. ரெஜினாவும் வராங்க. கூட அஞ்சலியும் வந்தவுடனே கேட்குறாங்க, என்ன பண்ணி வச்சுருக்கீங்க நீங்கள்? இது என்ன பாட்டில்? இதில் என்ன இருந்தது? யாருக்கு இதை கொடுத்தீங்க? அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு அஞ்சலியை கேட்குறாங்க. ரெஜினாவையும் கேட்குறாங்க. அப்படியே 2 பேருமே பயங்கரமாக ஷாக் ஆகி பார்க்குறாங்க. என்ன இது, உண்மையெல்லாம் தெரிஞ்சிட்ருக்குமா? இந்த காலி பாட்டில் இவங்க கையில் எப்படி கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா யோசிச்சுட்ருக்காங்க. அப்போது என்னோட குழந்தைய கொல்றதுக்காக தான் நீங்கள் இந்த மருந்தை கலந்துருக்கீங்க, இந்த மருந்தை எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு கேட்குறாங்க. ஐயோ, நீ ஏன் மேலாம் பழி போடாதம்மா, நாங்கள் அப்படிலாம் பண்ணுற ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா சொல்கிறாங்க. சரி, நீங்கள் பண்ணலை, அப்புறம் எப்படி உங்கள் ரூமில் இந்த பாட்டில் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக கேட்குறாங்க முத்தழகு. இங்கே பாருங்கள், ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஏதாச்சும் பண்ணிட்டு போங்க, ஆனால் என் குழந்தைக்கு ஒன்றுன்னா ஒருத்தரை கூட நான் சும்மா விட மாட்டேன். என் குழந்தை தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு பூமி, முத்தழகு 2 பேருமே பயங்கர